திராவிட முன்னேற்ற கழகத்தின் பேச்சாளரும் கழக வழக்கறிஞருமான எஸ் தமிழன் பிரசன்னா எமது ஜில்ஜில் வானொலியோடு இணைந்திருக்கிறார். அவரை நாங்கள் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ள காத்திருக்கிறோம். அவரிடம் ஒரு சில கேள்விகளை கூட நாங்கள் முன்வைத்து விடலாம். வணக்கம் திரு பிரசன்னா. வணக்கம் பிரசன்னா. முதலாக நான் உங்களிடம் கேட்கக்கூடிய கேள்வி, இந்தியாவின் அரியணையில் பாரதிய ஜனதா கட்சி அமர்கிறது. தேர்தல் பிரசாரத்தின் போது சொல்வதும் ஆட்சி பீடம் ஏறினால் அதை மறுப்பதும் அரசியல் சகஜம் ஒன்றாக காணப்படுகிறது. அதாவது இன்றைய நிலையின் அடிப்படையில் இந்த கேள்வியை நான் உங்களிடம் முன்வைக்கிறேன். இது அத்தனை கட்சிகளுக்கும் சாத்தியமாக அமைகிறது என்று மக்களுடைய ஒரு கருத்தாக இருக்கிறது. இது பற்றிய உங்களுடைய கருத்து? நிச்சயமா இது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் பொருந்துமா என்று பார்த்தோமே ஆனால் அது பொருந்தாது. ஆனால் இன்னைக்கு நீங்க காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்கும் அதே போல இன்னைக்கு இவங்க நம்முடைய பாரதிய ஜனதாவிற்குமான வெளியுறவு கொள்கையில எந்த அளவுக்கு மாற்றம் இருக்கு அப்படிங்கறத காங்கிரஸ் வெளிப்படையா செய்ய மறுத்ததை இன்னைக்கு பிஜேபி வெளிப்படையாகவே செய்வார்கள். ஏனென்று சொன்னால் ஆட்சியில இல்லாத போதே அவர்கள் ராஜபக்சேவை நேரடியாக அவர்களுடைய ஆளுகிற மாநிலத்திற்கு அழைத்து ஒரு அமைப்பை திறந்து வைக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் அப்போதே துணிந்தவர்கள். இன்றைக்கு வெளிப்படையாகவே அறிவிப்பையும் அழைத்து அவரை வரவேற்றிருக்கிறார்கள். ஆக அவர்கள் சொல்வது ஒன்று செய்வது ஒன்று என்பதன் அடிப்படையில இன்றைக்கு பார்த்தோம் என்று சொன்னால் நம்முடைய தமிழகத்தினுடைய பாஜகவினுடைய தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களே சொல்லியிருக்கிறார், ராஜபக்சேவை அழைத்ததில் தவறேதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். ஆமா, அதே போல நீங்கள் பாத்தீங்க என்று சொன்னால் நம்மளுடைய தேர்தல் பிரச்சாரத்தின் போது தமிழக மீனவர்களாக இருந்தாலும் சரி, அதே போல ஈழத்தமிழர் பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அதற்கு என்ன நடவடிக்கைகளை நாம் எடுப்போம், அவர்களை பாதுகாக்க தக்க நடவடிக்கை எடுப்போம் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு அவர்கள் ஈழத்தமிழர்கள் மட்டுமே ஈழம் அல்ல என்ற அளவிற்கு அவர்கள் பேசியிருப்பது ஆச்சரியம் அல்ல, எங்களுக்கு பழகி போன ஒன்றுதான். நிச்சயமாக அவருடைய கருத்து அவ்வாறாக இருந்தாலும் ஏனையவர்கள் மஹிந்த ராஜபக்ஷ இந்தியாவிற்கு வருவதை நிச்சயமாக தடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி பல கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் மற்றொரு கேள்வியை கூட நான் உங்களிடம் முன்வைக்கிறேன். அதாவது இலங்கை விவகாரத்தில் நரேந்திர மோடியின் நிலைப்பாடு எவ்வாறு இருக்கும்? அவர்கள் இன்னைக்கு அந்த மோடி அவர்கள் குறித்து இன்றைக்கு தமிழகத்தில் அவர்களுக்கான பிரதிநிதித்துவம் என்பது ஒரே ஒரு இடத்தில், அதுவும் மதவாதம் சாதிய கூட்டணிகளின் அடிப்படையிலே ஒரே ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். நீங்க இங்க இருந்து அடிக்குவேட் ரெப்ரசன்டேஷன் என்று சொல்லப்படுகிற போதுமான அளவுக்கான பிரதிநிதித்துவம் இங்கிருந்து அவர்களுக்கு கிடைக்கவில்லை. மேலும் அதை போலவே நீங்கள் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன, ஈழத்தமிழர் விடயங்களில் நம்முடைய மோடி அவர்களுக்கான நிலைப்பாடு என்ன என்பதை அவர்களும் சரிவர மக்களுக்கு புரிய வைக்கவும் இல்லை, விளங்க வைக்கவும் இல்லை. அதை அவர்கள் நிச்சயமாக அதை போலத்தான் நானும் அப்படித்தான் பார்க்கிறேன். அவர்களுக்கு ஒரு தெளிவான பார்வை இல்லாத ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைக்கு அவருடைய தேர்தல் பிரச்சார களங்களாக இருந்தாலும் சரி, அதே போலவே அவர்களுடைய தேர்தல் அறிக்கை என்று சொல்லப்படுகிற எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவிலும் சரி, அது குறித்து ஒரு தெளிவான பார்வை இல்லாமல் இருப்பதை நாம் காணலாம். இன்னும் ஒருபடி மேலே போய் இன்றைக்கு பதவியேற்பு விழாவில் தமிழகத்தில் இருக்கிற கட்சிகள், திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுமே ஒரு தெளிவான விடயத்தை பிரதமரா பதவியேற்க இருக்கிற மோடிக்கு தெரிவிக்கிறார்கள். என்னவென்று சொன்னால், நாங்கள் எல்லோரும் ஒரு சென்டிமெண்ட் ஒரு ஒரு மனப்பூர்வமான மனத்தாங்கலான விடயமாக நாங்கள் பார்க்கிற ஈழத்தமிழர் பிரச்சனைக்கு நீங்கள் அவர்களை கொண்டு குவித்த ராஜபக்சேவை அழைப்பது என்பது, இந்தியாவில் நீங்கள் பிரதமராக பதவியேற்கிற போது நீங்கள் ஒட்டுமொத்த இந்திய பிரதிநிதிகளுடைய, அதாவது இந்திய மக்களினுடைய வாழ்த்துக்களை பெற்று நீங்கள் பதவியேற்க வேண்டுமே தவிர, இப்படி தமிழக மக்களினுடைய மன வருத்தத்தில் பதவியேற்பது என்பது சரியான காரியமாக இருக்காது என்று சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாங்கள் கொடுத்திருக்கிறோம். நிச்சயமாக பிரசன்னா, இந்த வேளையில நான் ஒரே ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். அதாவது அறிவிப்பாளர் என்ற ரீதியை தாண்டி மற்ற மக்களுடைய நிலையிலிருந்து மக்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியை நான் உங்களிடம் முன்வைக்கிறேன். அதாவது இப்போது இலங்கை பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் மனத்தங்கள் ஏற்படுகிறது அப்படின்ற ஒரு விடயத்தை நீங்க பதிவு செஞ்சிருக்கிறீங்க. இந்த நிலையில இலங்கையின் இறுதிக்கட்ட போரின் போது 2009 இலங்கையின் இறுதிக்கட்ட போரின் போது நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் நினைத்திருந்தால், அதாவது கலைஞர் நினைத்திருந்தால் அதை தடுத்திருக்கலாம் என்ற ஒரு கருத்து காணப்படுகிறது.
சொல்லப்படுகிறது. ஆனால் அதை அவ்வாறு செய்யவில்லை. இதற்கு மிக முக்கிய காரணம் என்னவாக இருக்கும் ஒரு கேள்வி. மற்றும் ஒரு கேள்வி யாதெனில், இலங்கை விவகாரத்தில் காங்கிரஸை அப்படியே பின்பற்றும் பாரதிய ஜனதா கட்சி என்றும் விசனம் வெளியிடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இது பற்றிய உங்களுடைய பார்வையில் எவ்வாறு அமைய போகிறது? இந்த இரண்டு கேள்விகளுக்கும் உங்களிடமிருந்து நான் மிகப்பெரிய ஒரு பதிலை எதிர்பார்க்கிறேன். இல்ல, தமிழர்களுடைய உணர்வுகளை, தமிழர்களுடைய மனத்தில் இருக்கிற அந்த ஈர பிரச்சனைகளை, அவர்களுடைய அந்த மன பிரச்சனைகளை வருகிற மத்திய அரசு எதுவுமே செவிசாய்க்காமல் இருப்பது ஒரு வருத்தத்திற்குரியது. அதற்கு தொடர்ந்து தமிழகத்தின் சார்பாக இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளும் பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டும். அதற்கான அதை ஒரு அரசியல் விவகாரமாக பார்க்காமல் தமிழக மக்களினுடைய உணர்வு பிரச்சனையாக பார்க்க வேண்டும் என்பதில் திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட அனைத்து அரசியல் கட்சிகளுமே தெளிவாக இருக்கிறது. ஆனால் இங்கு இருக்கிற சிறு சிறு இயக்கங்களை சார்ந்தவர்கள், சிறு சிறு குழுக்களை சார்ந்தவர்கள், அவர்கள் தான் தாங்கள் ஏதோ ஈழத்து சொந்தங்களுக்கு அவர்கள் மட்டும்தான் ஏதோ உரிமையாளர்கள் போலவும் அவர்கள் தான் எல்லாம் செய்கிறார்கள் என்பது போல ஒரு மாய தோற்றத்தை இங்கிருக்கிற மக்களிடத்தில் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். நான் குறிப்பான ஒரே ஒரு செய்தி மட்டும்தான் கேட்க விரும்புகிறேன். காங்கிரஸோடு திமுக கூட்டணியில் இருந்த போது காமன்வெல்த் மாநாடுகளுக்கோ அல்லது சார்க் அமைப்புகளுக்கான கூட்டமைப்பிலே பாரத பிரதமர் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்ன போது திமுகவின் மீது அவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டன. ஆனால் தமிழகத்தில் இருக்கிற இன்றைக்கு ஈழத்திற்கு ஆதரவாக பேசுகிறோம் என்று சொல்லப்படுகிற அந்த அமைப்புகளின் பிரதிநிதிகள் வாயை கூட திறக்க மறுக்கிறார்கள். இன்றைக்கு ராஜபக்சே இந்தியாவில் பிரதமராக பதவியேற்கிற ஒருவருக்கு சிறப்பு அழைப்பாளராக வர இருக்கிறார் என்கிற தகவல் வந்திருக்கிறது. ஆக இங்கிருக்கிற அந்த சிறு சிறு குழுக்கள் போடுகிற இரட்டை வேடத்தின் காரணமாக இங்கிருக்கிற அந்த குழுக்களை அங்கிருக்கிற நம்முடைய தலைவர்கள் அவர்களுக்கான ஒரு தவறான வழிகாட்டுதலின் அடிப்படையிலுமே இப்படிப்பட்ட பேரிழப்புகள் ஏற்பட்டது. நீங்கள் உங்களுடைய கேள்வியிலேயே நமக்கு அந்த இடைமறித்தலுக்கு முன்னால் நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீர்கள். 2009 ஏன் திமுக நினைத்திருந்தால் திமுக நிச்சயமாக ஈழத்தமிழர்களுடைய விவகாரத்தில் தமிழகத்தில் அரசியல் வழியாக பழிவாங்கப்பட்டவும் அரசியல் வழியாக பெரிய இழப்புகளை ஏற்பட்டு சந்தித்தது திமுக தான். ஏனென்று சொன்னால் ஈழ மக்களினுடைய பிணங்களின் மீதும் இங்கிருக்கிற தலைவருடைய அந்த மரணத்தின் மீதும் வைத்து அரசியலில் இரண்டு கட்சிகள் வெற்றி பெற்றன. ஒன்று அதிமுக, இன்னைக்கு தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற அம்மையார் ஜெயலலிதா, அதை போலவே காங்கிரஸ் பேரியக்கம். இந்த இரண்டு இயக்கங்களும் தான் ஒரு மரணத்தின் அடிப்படையிலும் அங்கிருக்கிற மக்களினுடைய மரணத்தின் அடிப்படையில் ஆட்சி பிடித்தது. ஆனால் திமுக இழந்த இழப்புகள், ராஜீவ்காந்தியின் மரணத்தின் போது திமுகவினுடைய கடைமட்ட தொண்டன் கூட தன்னுடைய வாழ்வாதாரத்தை இழந்து தவித்தான். அதனுடைய தொடர்ச்சியாக நாங்கள் 2 முறை ஆட்சி இழந்திருக்கிறோம். எங்களுடைய தலைவர்கள் எங்க ஆட்சியே வேண்டாம், பதவியே வேண்டாம், ராணுவம் நான் வரவேற்க செல்ல மாட்டேன் என்கிற நிகழ்வுகள் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் தொடர்ந்து வைக்கிற குற்றச்சாட்டு திமுக எதுவும் செய்யவில்லை. இது இங்கிருக்கிற போலி ஈழத்துவாதிகளால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு மாயை. உங்களுடைய கேள்வி 2009 ஏன் ஆதரவை வாபஸ் பெற்றிருக்கலாம் என்று. நீங்கள் எல்லாவற்றையும் தொலைநோக்கு பார்வையோடு பார்க்கிறவர்கள் ஏன் இங்கிருக்கிற அந்த குழுக்கள் சொன்ன வாதத்தை வைத்து அப்படி பார்த்தார்கள் என்பது எனக்குள்ளான வருத்தமாகவே நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். 2009 தேர்தல் நெருங்குகிற நேரம், தேர்தல் நெருங்குகிற இந்தியாவில் மத்திய அரசுக்கான தேர்தல் நெருங்குகிற நேரத்தில் வெறும் 5.5 மாதங்கள் மட்டும்தான் இருக்கிறது. இன்றைக்கு நான் ஒரே ஒரு சின்ன உதாரணத்தை, திமுக கூட்டணி கட்சியாக இருந்தபோது அமெரிக்கா கொண்டு வருகிற தீர்மானத்தை எதிர்க்க வேண்டும், அந்த ஆதரித்து இலங்கைக்கு எதிரான ஒரு சின்ன நகர்வு, அதனால் ஏற்படுகிறது பலனோ இல்லையோ, ஆனால் இலங்கையை எதிர்க்க வேண்டும் என்கிற அடிப்படையில் திமுக கொடுத்த அழுத்தத்தின் அடிப்படையில் 2 தீர்மானங்களை அது சரியான முறையில் கையாண்டது. ஆனால் இன்றைக்கு திமுக கூட்டணியை விட்டு வெளியே வந்ததற்கு பிறகு காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த மத்திய ஆட்சியினுடைய நிலைப்பாடு, அவர்கள் அப்ஸ்டெயின் செய்தார்கள், ஆதரிக்கவும் இல்லை, எதிர்க்கவும் இல்லை. இப்படி நாங்கள் அங்கே இருந்த போது ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் மெஷர், நீங்கள் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் கொடுக்க முடியும், ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுக்க வேண்டும் என்று சொன்னாலும் கூட ஒரு இடம் தேவை. அந்த இடம் எங்கே இருக்கிறது? அது வெற்றிடமாக இருந்து விட்டால் அங்கே உங்களால் எதுவும் செய்ய முடியாது. இன்னைக்கு உயிரோடு இருக்கிற மக்களை கூட காப்பாற்றி இருக்க முடியாது. அதனை போலவே நீங்கள் இன்னும் ஆழமாக பொலிட்டிக்கல் அனாலிசிஸ்
என்று சொல்லப்படுகிற நாங்கள் ஆதரவை வாபஸ் பெற்றிருந்தாலும் அவர் இன்றைக்கு எப்படி நாங்கள் விலகிய உடனேயே எப்படி மாயாவதியை ஏற்றுக்கொண்டார்களோ, முலாயம் சிங்கை ஏற்றுக்கொண்டார்களோ, அப்படி அரசியல் ரீதியாக அவர்கள் காய் நகர்த்துவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆக இதற்கு முழு முதற் காரணம் நாங்கள் மட்டும்தான் என்று சொல்லுவதை எந்த விதத்திலுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை இவர்கள் ராஜினாமா செய்ய சொன்னார்கள். ஆனால் எத்தனை தமிழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள்? அவர்கள் அனைவரும் ஏன் ராஜினாமா செய்யவில்லை என்கிறது ஒரு கேள்வி வருகிறது. நான் இங்கே இருப்பதெல்லாம் தலைவர் கலைஞர் மிக தெளிவாக டெஸ்டோ அமைப்பின் மூலம் தீர்மானத்தை சொன்னார். அங்கிருக்கிற மக்களுக்கு, இன்றைக்கு இருக்கிற அந்த மக்களுக்கு வாழ்வாதாரம் தேவை. அவர்களுடைய கல்வி, பொருளாதாரம், மண் சார்ந்த உரிமைகள், இவற்றை எல்லாமே தீர்மானமாக நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். உலக நாடுகளுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம். நிச்சயமாக உலக நாடுகளுக்கு கொண்டு போய் சேர்த்திருந்தாலும் கூட இன்னும் ஈழத்தமிழர்களுடைய வாழ்வில் விடிவு காலம் இல்லை என்றுதான் நாம் கருத வேண்டும். மற்றொரு கேள்வியை கூட நான் உங்களிடம் முன்வைக்கிறேன். அதனில், அதாவது மன்னர் ஆட்சி காலத்தில் தான் முடிசூட்டுவதற்கு மன்னர்களை அழைப்பது வழக்கம். ஆக இது மக்களாட்சியில் இப்படி அனைவரையும் அழைப்பது என்பது தேவையான ஒரு விடயம் என்று நீங்க கருதுறீங்களா? இல்ல, இது மன்னராட்சி மக்களாட்சி என்பதற்கு அப்பாற்பட்டு அதாவது இது ஒரு மரபாக இந்தியாவிலே பின்பற்றப்படுகிறது. நாங்கள் ஒரு புதிய பிரதமரோ அல்லது புதிய ஆட்சியோ அமைக்கிற போது சார்க் நாடுகளோ அல்லது காமன்வெல்த் நாடுகளோ அல்லது G7 நாடுகளினுடைய உறுப்பு நாடுகளுடைய அந்த கூட்டமைப்புகளுக்கு அழைப்பு விடுப்பது இந்தியா ஒரு மரபாக வைத்திருக்கிறது. அதையும் திமுக கண்டித்திருக்கிறது. இப்போது அனைத்துலக தலைவர்களையும் அழைப்பதை இந்தியா மரபாக வைத்துக் கொண்டிருக்கிறது என்றால், இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இந்தியா வருவது என்பது மிகப்பெரிய குற்றம் இல்லையே? இல்லை, அப்படி கிடையாது. ராஜபக்ஷ என்கிறவர் சார்க் அமைப்புகளினுடைய பிரதிநிதியாக மட்டும் நாம் பார்த்து விட முடியாது. அவர் ஒரு ஒரு இனத்தையே கொன்று குவித்த படுபாதகர். அவர் ஒரு கொலை குற்றவாளி. சர்வதேச நீதிமன்றத்தில் நிற்பாட்டப்பட வேண்டிய ஒருவரை அவர் ஏதோ அவரின் காரணமாக, அவருடைய முறையின் காரணமாக ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொண்டால் அந்த பொறுப்பின் அடிப்படையில் அவர் தப்பிக்க வாய்ப்பு கிடையாது. நாங்கள் அதை வன்மையாக கண்டிக்கிறோம். திமுகவினுடைய எங்களுடைய அமைப்பின் சார்பாக அமைப்பு செயலாளர் திரு TK செல்லங்கோன் அவர்கள் தெளிவான அறிக்கை விடுத்திருக்கிறார். ராஜபக்சே வருவதை தவிர்க்க வேண்டும். அவர் வந்தால் இங்கே இருக்கிற மக்களினுடைய மனங்கள் புண்படும் என்பதையும் நாங்கள் தெளிவாக பதிவு செய்திருக்கிறோம். ஆக மரபு என்பதற்காக ஒரு கொலை குற்றவாளியை, மக்களுக்கு துரோகம் செய்கிற ஒருவரை அழைப்பது என்பது அது மரபாக இருந்தாலும் தவிர்க்கப்பட வேண்டிய செய்தி. அப்படி நாங்கள் பார்த்தோமேயானால், காங்கிரஸ் அரசு ஆட்சியில் இருக்கும்போது சிவப்பு கம்பளம் விரித்து மஹிந்த ராஜபக்ஷவை வரவேற்றிருந்தது. அதன் பிறகு இப்போது பாரதிய ஜனதா கட்சி அதே பாணியில் பின்பற்றுகிறது என்ற தருணத்தில் மக்களின் கேள்வி கணைகள் ஆயிரமாக தொடுக்கப்படுகின்றது. இனி யார் ஆட்சிக்கு வந்தாலும் தங்களுக்கு ஒரு விடிவு காலம் இல்லை என்ற தொனியிலே பார்க்கக்கூடிய விடயமாக இருக்கிறது. ஆகவே மக்களின் கேள்விகள் ஆயிரமாக தொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மக்களின் எதிர்பார்ப்புகள் குறைந்த வண்ணமாகவே போய்கொண்டிருக்கிறது இல்லையா? அந்த கருத்து முற்றிலும் உண்மையா அல்லது பொய்யா என்பதற்கான அடிப்படையிலே நான் செல்வதற்கு முன்னதாக நீங்கள் இங்க உங்களுக்கான, அதாவது தமிழகத்தில் நீங்கள் தொடர்ச்சியாக இருக்கிற அரசியல் கட்சிகளினுடைய நிலைப்பாடுகளையும், அந்த அரசியல் கட்சிகள் ஈழத்தமிழர் விவகாரத்தில் எப்படி எல்லாம் நீங்கள் இந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்கள் அல்ல, தொடர்ந்து நடந்த நிகழ்வுகளில் யார் ஈழ மக்களுக்கு நம்பிக்கைக்குரியவர், எந்த அரசியல் இயக்கம் அரசியல் சாராத இயக்கமாக இருந்து நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் எம்பிக்களை வைத்திருக்கிற போதும், ஆட்சியில் இருக்கிற போதும் அவர்களுக்கான அதாவது இது ஒரு வெளிநாட்டினுடைய பிரச்சனை, அதுல எப்படி தலையிடுவது என்பதற்கு அடிப்படை ஆதாரங்களை தாண்டி ஒரு மாநில முதலமைச்சராக தலைவர் கலைஞரோ எப்படியெல்லாம் செயல்பட முடியும் என்பதை செய்திருக்கிறார். அதை தான் நீங்கள் பார்க்க வேண்டும். இங்கிருந்து கொடுக்கப்படுகிற அழுத்தங்கள் மட்டும்தான் மத்திய அரசை கட்டுப்படுத்துமே தவிர, மத்திய அரசுக்கு அது ஒரு வெளிநாடு, அந்த வெளிநாட்டு விவகாரத்தில் நாங்கள் ஏன் தலையிட வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் இங்கே தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிற அந்த மாநில கட்சிகளுடைய பிராந்தியத்தினுடைய உரிமைகளை நிலைநாட்டுகிற ஈழத்தமிழர் விவகாரத்தில் ஈழத்தமிழத்து மக்களை தன்னுடைய சொந்தங்களாக நினைக்கிறவர்கள் எப்படி இங்கே அழுத்தம் கொடுக்கிறார்கள். அதாவது நீங்கள் ரோட்டில் நின்று கூடி போராட்டம் நடத்துவதனாலேயோ அல்லது ஒரு இளைஞர் பட்டாளத்தை வைத்துக் கொண்டு அவர்களை திசை திருப்புவதனாலேயோ மாற்றம் ஏற்பட்டு வராது. இங்கே ஏற்பட வேண்டியது அரசின் சார்பாக ஒரு கட்டமைப்பை, ஸ்ட்ராங் கன்ஸ்ட்ரக்டிவ் மெஷர் மூலம் ஏற்படுத்த வேண்டிய மாற்றங்கள் அரசின் சார்பாக மட்டும்தான் ஏற்படுத்த முடியுமே தவிர, இங்கிருக்கிற ஈழத்தை வைத்து வியாபாரம்
வியாபாரம் செய்து கொண்டிருக்கிற சிறு சிறு குழுக்களால் முடியாது. நான் ஏன் இன்னும் இந்த வார்த்தைகளை கடுமையாக பயன்படுத்துகிறேன் என்று சொன்னால், அவர்கள் அப்படித்தான் செய்கிறார்கள். ஈழத்து மக்களை வைத்து இங்கே வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நிகழ்வுகளை மக்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக ஈழ மக்களை வைத்துதான் பலர் குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறார்கள், இல்லை என்று சொல்ல முடியாது. ஏன் பிரசாரம் கூட அப்படித்தானே நடத்தப்படுகிறது? இல்லை, இங்கே பிரச்சாரம் என்பது வேறு. நீங்கள் அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். இங்கே என்ன சொன்னார்கள், ஒரே ஒரு சிறிய விளக்கத்தை நான் உங்களிடத்துல பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் என்று ஒரு பிரச்சாரம் யுக்தி நடைபெற்றது. ஆனால் அந்த பிரச்சாரம் அது ஒரு தேர்தல் களத்திற்கான பிரச்சாரமாக அவர்கள் பயன்படுத்தினார்கள். இலை மலர்ந்து விட்டது. இலை மலர்ந்து ஏறக்குறைய 3 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனால் இங்கே ஈழத்திற்கான ஒரு சிறிய நகர்வாவது நடைபெற்றதா என்று ஒரு நிகழ்ச்சியிலே நான் சீமான் இயக்கத்தை சார்ந்த ஒரு பொதுச் செயலாளரிடத்தில் கேட்டபோது அவர் சொன்னார், இது தமிழ்நாட்டில் மட்டும் பிரச்சனை அல்ல, இந்தியா முழுக்க வர வேண்டும். ஆகவே எங்களுக்கு அடிக்குவேட் ரெப்ரசன்டேஷன் ஃப்ரம் தி ஸ்டேட் எம்பிக்கள் வேண்டும், வந்தால் நாங்கள் மாற்ற முடியும் என்று சொன்னார்கள். இன்னைக்கு அவர்களுக்கு 37 இடங்கள், அவர்கள் ஆதரித்த அதிமுகவிற்கு 37 இடங்கள் கிடைத்திருக்கிறது. அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? இன்றைக்கு வரைக்கும் வாய் திறக்கவில்லை. ஆக இது அதற்கு அப்பாற்பட்டு அவர்கள் நடத்துகிற நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி, எல்லோரும் பெருமையாக சொல்லுகிறார்கள், நான் பிரபாகரனோடு பேசி இருக்கிறேன், நான் அவரோடு பேசினேன், இவரோடு பேசினேன், அவர்கள் தான் எங்களை இப்படி எல்லாம் பேச சொன்னார்கள் என்று பேசுகிறார்கள். அது முறைப்படி வரவேற்கத்தக்கதா? ஒரு தலைவரோடு ஏற்பட்டிருக்கிற அந்த ரகசிய தொடர்பை இவர்கள் அம்பலப்படுத்துவதன் மூலம் நான் அவர்களோடு நெருக்கமாக இருக்கிறேன், உங்களை நம்பி கொடுத்தார்கள், ஆனால் நீங்கள் அவர்களுக்கு செய்ததெல்லாம் துரோகமாக செய்து அவர்களை தவறாக வழிநடத்தியதனுடைய விளைவுதான் இவ்வளவு பேரிழப்புகளை நாம் சந்திக்க வேண்டியது. அந்த பேரிழப்புகளை எல்லாம் எளிதாக திமுகவின் மீதும் திமுகவினுடைய தலைவர்கள் மீதும் தூக்கி போட்டுவிட்டு இன்றைக்கு அவர்கள் எளிதாக நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். சரி, உங்களுடைய பார்வையில் அவ்வாறு இருக்கிறது. நன்றி பிரசன்னா. உங்களுடைய பலதரப்பட்ட கருத்துக்களை நமது புலம்பெயர்ந்து வாழக்கூடிய தமிழர்களை நிச்சயமாக அவர்களுடைய செவிகளை சென்றடைந்திருக்கும். ஆகவே மிக மிக பெரிய ஒரு நன்றியை இந்த வேளையில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஜில்ஜில் வானொலி தெரிவித்துக் கொள்கிறது. நன்றி, வணக்கம். நன்றி நன்றி பாரதி. இதன் மூலம் எனக்கான உலக தமிழர்களுக்கு ஒரு விளக்கத்தை கொடுப்பதற்கு எனக்கு வாய்ப்பை ஏற்படுத்திய நிறுவனத்திற்கும் நன்றி. நன்றி நன்றி பிரசன்னா, நன்றி. இது என்னுடைய கடமையாக நினைக்கிறேன். நன்றி பாரதி.